இப்ப அல்லாஹ் வந்துட்டாலே ஆகிரத்து தான். திரும்ப துனியாவை வச்சுக்கிட்டு அல்லாஹ் விரும்ப துனியாவில் நான் அப்படி சாதிச்சிடும். துனியா நமக்கு தேவையே இல்லை. பயப்பட தேவைப்படும். துனியா தேவையான அப்படி நடுவோடு வந்துடும். சொர்க்கத்துக்கு போக போறோம். சொர்க்கம் கை கடைக்க தூரத்துல தான் இருக்குது. விட்டுருந்தா நம்மள நிம்மதியா இருந்திருக்கும். ஏதோ விட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே சின்ன பின்னமா போயிடும், செதறி போயிடும், பயந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய அறிவை, நம்ம யாருன்றத முழுமையாக வெளிப்படுத்திக்கணும். ஒழிச்சு மறைச்சிக்கணுமே, அது தேவையில்லை. முழுமையா யாருக்கும் எதற்கும் பயப்படவும் தேவையில்லை, வெக்கப்படவும் தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கை அது ஆசிரத்து தான் நம்முடைய வாழ்க்கை. ஆசிரத்து இங்கே தான் இருக்குது, இப்பவே இருக்குது. ஆசிரத்துக்கு யார் போறது? நாம அல்லாஹ் விளங்கிட்டு ஆசிரத்துக்கு போகலாம், இல்லாட்டி போக முடியாது. அல்லாஹ் விளங்கினவங்க தான் என்ன செய்ய முடியும்? ஆசிரத்துக்கு போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லாஹ்வை விளங்காதவர்கள் நரகத்துலதான் உழண்டுகிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன கிடையாது? சொர்க்கம் கிடையவே கிடையாது. விளங்காம சொர்க்கத்துக்கு போயிடலாம், அப்படி தொழுது வணங்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம், போக முடியாது. களிமா, சொர்க்கத்துக்கு போனா களிமாவை பார்க்கணும். களிமாவை பார்க்கக்கூடிய கண்ணு இருந்தா தான் சொர்க்கம், இல்லாட்டி சொர்க்கம் கிடையாது. களிமா இல்லாமல் சொர்க்கம் இல்லை. இப்ப களிமா நமக்கு கிடைச்சிருச்சு, அல்லாஹ் கிடைச்சிருக்கிறான், ஆகிரத்து கிடைச்சிருக்குது. அவ்வல் பரம்பொருள் ஆகிர் அல்லாஹ், பாத்தின் பரம்பொருள் லாகிர் அல்லாஹ், லாகிராக இருக்கிறான். தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरा रहम और करम और अफ़ू और दरगुज़र का वास्ता सरदार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पीराने सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर दान का वास्ता। या अल्लाह, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम। மிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இலையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ഖൈറു உம்மத்திலே, சிறந்த சமுதாயத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும்
நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். ஈமானுடைய முக்கியமான அம்சம் ஆகிரத்தை நம்புவது. அல்லாவை நம்புவது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஆகிரத்தை நம்புவதும் மிகவும் முக்கியமான விஷயம். ஆகிரத்தை எப்படி நம்ப வேண்டும்? ஆகிரத்துன்னு ஒன்று இருக்குது. நாம் மௌத்தானதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை, அப்புறம் கியாமத், அப்புறம் ஆகிரத். அங்கே கேள்வி கணக்கு, சிராத் முஸ்தகீம், மீசான் தராசு, சொர்க்கம் நரகம் எல்லாம் அங்கே இருக்குது. இப்போ இங்கே நாம் தொழுகணும், அமல் செய்யணும், இபாதத் செய்யணும், துனியாவை பார்த்துட்டு போக வேண்டியது. சாதாரணமாக முஸ்லீம்களுடைய நிலைமை என்னது? துனியாவை நம்ம என்ன செய்வோம்? பார்த்துக்கலாம். ஆகிரத்து வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் அப்படி அல்லாஹ் ரசூலும் சொல்லி தரல. அல்லாஹ் ரசூல் சொன்னதுடைய அடிப்படையில் ஆகிரத்தை நாம் கவனிக்கணும்னு சொன்னால், இந்த துனியாவை நாம் பொருட்படுத்தக்கூடாது. துனியாவில் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கலாம். நபிசல்லாஹு சொல்லுவாங்க, உலகத்தில் நீங்கள் குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீம், உலகத்தில் நீங்கள் ஒரு அந்நியனை போல வாழுங்கள். அப்படின்னா இந்த உலகத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அந்நியன்னா என்ன? இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. சும்மா வேடிக்கை பார்க்கறதா வந்திருக்கோம். ஒரு ஊருக்கு போயிருக்கிறோம், டூர் போகிறோம். அந்த ஊரை வேடிக்கை பார்க்கணும். அது ஏன் அப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது, இந்த ஊர் இப்படி இருக்கு, அவ்வளோதான். எப்படினாச்சும் மாற்றிடணும், அதை அப்படி ஆக்கிடணும், இப்படி ஆக்கிடணும். அதில் நல்ல நமக்கு ஒரு வீடு வாங்கி வரணும், இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். இங்கே நம்ம வாழ போகிறது, நம்ம ஊர் வேறு. இங்கே எதுக்கு வந்துருக்கிறோம்? வேடிக்கை பக்கம் வந்துடும். இப்போ அதில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பெருசாக யோசிக்க மாட்டோம். ஆனால் அப்படி தான் வாழ்கிறாங்களா மக்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை அப்படி ஏற்று நடக்கிறாங்களா? உலகத்திலேயே வாழ்ந்து முடிச்சிடணும், எல்லாத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், சாதிச்சிடணும். இப்போ இது ஆகிரத்துடைய நம்பிக்கை இல்லை. இல்லைன்னா ஆகிரத்துடைய நம்பிக்கை இல்லாதவருடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே. இதுதான் வாழ்க்கை. ஆகிரத்துடைய நம்பிக்கை இருப்பவர்களை போல யார் வாழ்றான்? அப்படி ஒரு ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? யாரும் அப்படி இருக்கிறது இல்லை. அப்படி இல்லாமல் அப்புறம் என்ன உங்களுக்கு ஆகிரத்துடைய நம்பிக்கை? ஆகிரத்துடைய ஈமான் இல்லைன்னா ஈமான் இல்லை. இங்கே மூமின் இல்லை. மூமின் இல்லைன்னா எப்படி தொழுகை எப்படி கூடும்? நோன்பு எப்படி கூடும்? வேற இபாதத்துகள்லாம் எப்படி கூடும்? ஈமான் இருந்தால் தானே எல்லாமே. ஆகிரத்துடைய நம்பிக்கை ஈமானின் அடிப்படையான விஷயம். ஆனால் அது யாரும் அந்த நம்பிக்கையில் இருக்கிறதே இல்லை. உலமாக்களே இல்லை, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறாங்க? ஆகிரத்து அது வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ இதை பார்க்கலாம். அப்போ அது என்ன கிடையாது, ஆகிரத்துடைய நம்பிக்கை. அல்லாஹ் சொல்லுவோம், மினன்னாசி மையக்கூடு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி வமா ஹும் பிமுஃமினீன். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சிலர் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் வமா ஹும் பிமுஃமினீன், அவர்கள் மூமின்கள் அல்ல. இப்போ சொல்றவங்க எல்லாம் மூமின் இல்லை. அந்த அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே மூமின்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாம் என்னதான் நினைச்சுக்கிறது? ஈமான்னா என்ன சொல்லுங்க? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் பண்ண, மறுமை நாளை ஈமான் பண்ண, மலக்குகளை ஈமான் பண்ண சொல்லுங்க. சொன்னா ஈமானா? எல்லாம் தெளிவாக சொல்றானே, மினன்னாசி மையக்கூடு ஆமன்னா பில்லாஹ், ஆமன்னா அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், ஆகிரத்தை ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் மூமின்கள் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்விலும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆகிரத்திலும் நம்பிக்கை இல்லை. ஆகிரத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? சொல்றாங்க, இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும்? ஒரு அந்நியனை போல வாழ வேண்டும். அப்படின்னா இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அந்நியன்னு சொன்னா கரீப் என்ன வெளியூர்கார், கரீப் ஃபகீர்னு சொன்னா கரீப்னா வெளியூருங்க. இந்த ஊருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி வாழுங்கள் இந்த பூமியில். யார் வாழ்றா அப்படி? இந்த ஊரு எங்க ஊரு மாதிரி வருமா? எங்க ஆளுங்க, எங்க கூட்டம், எங்க ஜாதி, எங்க இனம், எங்க
எங்க ஜமாத்து, அந்த ஜமாத்து, இந்த ஜமாத்து, அல்லாஹ்விடத்தில் எந்த ஜமாத்தும் வராது. அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இன்குல்லு நஃப்ஸின் இன்குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இல்லா ஆத்தி ரஹ்மானி அப்தா. பூமியில் உள்ள எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் அடிமையாகத்தான் வந்தார்கள். யாரும் நான் டாக்டர் அப்படின்லாம் வர முடியாது, நான் இன்ஜினியர், நான் பெரிய கலெக்டர், நான் பெரிய பணக்காரன், நான் அப்படி, நான் அடிமை. அந்த அடையாளத்தோடு மட்டும்தான் வர முடியும். லகத் அஹ்ஸாஹும் வஅத்தஹும் அத்தா. அல்லாஹ் எல்லா கணக்கும் வச்சிருக்கான். அப்புறம் அல்லாஹ் சொல்றான், சரி நாம எங்க ஜமாத்தோட சேர்ந்து ஒட்டுமொத்தமா போய் கூட்டத்தில் போய் போயிடுவோம், இல்லை எங்க அஜத்தை பார்த்துருப்பாரு அப்படின்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது. குல்லுஹும் ஆதிஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் ஒற்றையாகத்தான் வரும், தனித்தனியாக தான் வரும். யாரும் என்ன செய்ய முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எல்லாம் எங்க அஜரத்திட்ட கேட்டுக்கங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எங்க அத்தா அம்மாட்ட கேட்டுக்கங்க, எங்க சைக்கிட்ட கேட்டுக்கங்க, அவர்கிட்ட கேட்டுக்கங்க, இவர்கிட்ட தனியாக தான் பதில் சொல்லியா. இல்லை அவரு சொன்னாரு, நீ என்ன சொல்ற, நீ என்ன செஞ்ச, எல்லாம் நினைச்சது எல்லாம் அந்த மிதப்புல தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு எங்க கூட்டம் இருக்குது, அவங்களுடைய எல்லோருடைய இது என்ன, இத்தனை பேர் இருக்கிறோமே நாங்க எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவோமா? எல்லாரும் இல்லை. அவனுக்கு அந்த நரகத்துல இடம் பற்றாக்குறையா இருக்குதா? நரகம் கேட்குமா, இன்னும் பத்தலைன்னு கேட்கும். போடுறவங்களாம் போட்டு முடிச்சதுக்கு பிறகு நரகம் என்ன செய்யணும், கேட்கும், இன்னும் பத்தலை, இன்னும் கொண்டான்னு. அப்ப அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை வைப்பான். அப்பதான் அது ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரும் அவருக்கு அவர்தான் பொறுப்பு. யாரும் யாருக்கும் பொறுப்பேற்க முடியாது. நான் இன்னொருத்தருக்கு பொறுப்பேற்க முடியாது, எனக்கு வேற யாரும் பொறுப்பேற்க முடியாது. வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ரா உக்ரா. அல்லாஹ் சொல்லுவான், ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இது தனியா உட்காந்து யோசிச்சாங்கன்னா புத்தி வந்துடும். ஆனா இது தனியா உட்காந்து யோசிக்கவும் மாட்டாங்க, யோசிக்கிறதுக்கு விடவும் மாட்டாங்க. ஆனா அல்லாட்ட போய் அப்படி அவங்க பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க. அதே எல்லாம் சொல்றான். இப்படி கூட்டத்தில் பலகீனமானவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்லுவாங்க, அதானா சாதத்தனா குபரானா, எங்களுடைய தலைவர்களை, எங்களில் பெரியவர்களை நாங்கள் என்ன செஞ்சோம், பின்பற்றினோம், வழிபட்டோம். சபீலா, எங்களில் பெரியவர்களை, எங்களில் தலைவர்கள், ரெண்டு வாரம் தான் சொல்றாங்க. எல்லாம் சொல்றான். அவங்க சொல்லுவாங்க, நாளை கியாமத்துல மறுமையில என்ன செய்வாங்க, சொல்வார்கள், அத்தானா சாதத்தன், எங்கள் தலைவர்களை நாங்கள் என்ன செய்தோம், பின்பற்றினோம், வழிபட்டோம். எங்க தலைவர்களுக்கு நாங்கள் வழிபட்டோம். தலைவர்கள் சொன்னது அப்படியே கேட்டோம். ஒரு இன்னொன்று பெரியவர்கள் சொல்றாங்க, பெரியவங்க, பெரியார்கள். எந்த பெரியவங்களோ, எந்த பெரியாரோ, எந்த மகானோ யாரும் என்ன செய்ய போறதில்லை, வரப்போறதில்லை. அவங்களுக்கு அவங்க பேச்ச கேட்டோம், அதெல்லாம் சபையில் அவங்க எல்லாம் எங்களை வழி கெடுத்துட்டாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரப்பனா ஆத்திஹிம் லிஅஃபைனி மினல் அதாபி, ரப்பனா ஆத்திஹிம் லிஅஃபைனி மினல் அதாபி வல்அன்ஹும் லஅனன் கபீரா. அவர்களுக்கு வேதனையில் 2 மடங்கு கொடு, வல்அன்ஹும் லஅனன் கபீரா, அவர்கள் நல்ல சாபம். அப்படி சொல்வார்கள். அப்படின்னா எதுக்கு அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்றான், எதுக்கு சொல்றான், இப்படி நடக்கும் ஒரு கதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா. அந்த கூட்டத்தில் நீங்கள் ஆகிவிடக்கூடாது. அப்படி சொன்னால் ஒண்ணு எடுபடாது. அந்த கூட்டத்தில் நீங்க ஆகிவிடக்கூடாது. உலகத்திலேயே ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இப்படிலாம் வந்துடும், பிரச்சனை வரும், தெரிஞ்சுக்கங்க, இங்கே உஷாராயிரு. அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ கண்மூடித்தனமாக என்ன ஏது எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அது எப்படி அவங்க பார்த்துப்பாங்க? அவங்களாம் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. உங்கள்ட்ட தான் எல்லாம் கேட்பான், யார் அல்லாஹ், மன் ரப்புக்க, உன் ரப்பு யார், சொல்லுதியா, நோம்பு வச்சியா, சலாட்டி கொடுத்தியா, அஜிக்கு போனியா, உம்ரா செஞ்சியா, அதெல்லாம் உன் ரப்பு யாரு சொல்லு. அதுக்கு பதில் வரலையா, வேற எந்த பதிலும் தேவையில்லை. நான் தொழுதேன், நான் நோம்பு வச்சேன், நான் இதுக்கு பதில் சொல்ல முதல்ல. மன் ரப்புக்க, உன் ரப்பு யார், உன்னை இந்த பூமியில் வளர்த்தவன் யார், படைத்தவன் யார், பராமரித்தவன் யார், அவனை நீ உணர்ந்தாயா, அவனை நீ விளங்கினாயா, அவனை நீ பார்த்தாயா? தெரியல.
இன்னும் தெரியலையே எனக்கு என்னென்ன தெரியலையே. ஏன்னா அங்கே வாய் பேசாது, உள்ளதான் பேசும். ஞாபக சக்தி பேசாது, எல்லாம் மறந்து போயிடும். இல்லாட்டி எல்லாம் மனப்பாடம் பண்ணி நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாங்க. மனப்பாடம் பண்ணிலாம் அங்கே ஒப்பிக்க முடியாது. அங்க உள்ளம் பேசும், உணர்வு பேசும், உயிர் பேசும். அந்த அல்லாஹ்வை உள்ளத்தில் உணர்ந்திருந்தால், அந்த அல்லாஹ்வை உயிரில் கலந்திருந்தால், அந்த உயிர் சொல்லும் ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். அது பிறகு அடுத்துட்டு தீமுக அத்தப்போல் ஃபீஹாதர் ரஜுல், இந்த மாதிரி பேர் என்ன சொல்றீங்க? ரொம்ப சுருக்கமாக தீனுடைய வாழ்க்கை என்று சொன்னால் ஆகிரத்தை நம்பிய வாழ்க்கை. ஆகிரத்தை நம்பிக்கை யாருக்குமே இல்லை. அது சொன்னாலும் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அப்படி, அதெல்லாம் இப்படி. யாருக்கு நீங்க பதில் அல்லாஹ் ரசூலுக்கு பதில் சொல்றீங்களா? குன்ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரி சபீல். நீ இருந்தால் ஒரு அந்நியனை போல இருங்கள், இல்லையா ஒரு அப்படி வழி போக, அப்படி போய்கிட்டே இருக்கிறோம். போற வழியில் எத்தனையோ ஊர் வருது போகுது. அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? நம்ம போயிட்டே இருக்கிறோம். நாம அல்லாவை பார்க்க வேண்டும், அல்லாவை அனுபவிக்க வேண்டும், அல்லாவை விளங்க வேண்டும். இப்போ அல்லாவை மௌத்தா பண்ண தானே எல்லாம் பார்க்க முடியும். எல்லாம் எப்போ பார்க்க மௌத்தா பண்ண? தூக்கமும் ஒரு மௌத்து தான். தூங்கினால் எல்லா உயிர்களும் அல்லா இடத்துல போகுது, எல்லா உயிர்களும் எல்லா இடத்துல போகுது. திரும்ப முழிக்கும் போது எல்லா உயிர்களும் இருக்கிறது. முழிச்சிருக்கும் போது எல்லாம் எப்படி பார்க்க முடியும்? மௌத்தா பண்ண தானே பார்க்க முடியும். வாழும் பொழுது பார்க்க முடியுமா? வாழும் பொழுது பார்க்கலாம். வாழும் பொழுது எப்படி பார்க்கலாம்? மௌத்தாகி பார்க்கலாம். மௌத்துன்னு சொன்னால் கைகால் எல்லாம் அப்படி விளங்காம போய் மௌத்தா போறது இல்லை. இன்னும் ஆட்டம் அசைவு இல்லாம மௌத்தா போறது இல்லை. கைகால அசைவுகளோடய நம்ம மௌத்தா போகணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூது கபல அந்த மூத்து, மௌத்தாகுவதற்கு முன்னால் நீங்கள் மௌத்தாகிவிடுங்கள். மௌத்தாகுவதற்கு முன்னால் நீங்கள் மௌத்தாகி விடுங்கள். அந்த மௌத்து அது வாழும் போதே மௌத்தாகிவிடும். இப்படி வாழும் போதே மௌத்தாகிவிட்டால் நம்ம யாரை பார்க்கலாம்? அல்லாஹ் பார்க்கலாம். அதை அப்படி நாம திருப்பி போட்டோம்னா, அல்லாஹ்வை நாம் பார்த்தால் நாம் மௌத்தாகி விட்டோம். அல்லாஹ்வை நம்ம பார்க்கல, நம்ம இன்னும் மௌத்தாகல. எந்த அளவுக்கு நாம் மௌத்தாகிறோமோ நம்ம யாரை பார்க்க முடியும்? அல்லாஹ். நம்முடைய நஃப்ஸ் மௌத்தை அனுபவிப்பது நஃப்ஸ் தான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா நஃப்ஸும், ஒவ்வொரு நஃப்ஸும் மௌத்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறது. மௌத்தை சுவைக்கக்கூடியதுதான். நம்ம மௌத்தாகிவிட்டால் நம்ம அல்லாஹ்வை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? மௌத்தாக. நாம மௌத்தாகிறதுனா நம்முடைய நஃப்ஸ் மௌத்தாகும். நான் என்னுடையது, என்னுடைய பெருமை, என்னுடைய கௌரவம், என்னுடைய நிலைமை, இதுதான் அல்லாஹ்வை பார்க்கறதை விட்டு தடுக்கிறது. அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு தடுப்பது, அல்லாஹ்வோடு அல்லாஹ்வாக பழகுவதை விட்டு தடுப்பது. நமக்கு இந்த துனியா நோக்கம் அல்ல. ஆகிரத் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்குமா? ஆகிரத் எப்படி இருக்கும்? அது சொர்க்க வாழ்க்கை. ஆகிரத்தை எப்படி? ஆகிரத்துல கரண்ட் இருக்குமா? லைட் இருக்குமா? ஃபேன் இருக்குமா? எதுவும் இருக்காது. கார் இருக்குமா? பங்களா இருக்குமா? எதுவும் இருக்காது. இது நம்முடைய நோக்கம் அல்ல. இது நம்முடைய நோக்கம் அல்ல. அல்லாஹ் கொடுத்தா வச்சுக்கலாம். அதையே அதுக்கு பின்னாடியே போகக்கூடாது. கொடுத்தா அலமதுல்லா, கொடுக்கலாம் அலமதுல்லா, அதை பத்தி நமக்கு கொடுத்தாலும் போகத்தான் போகுது, கொடுக்கலனாலும் போகத்தான் போகுது. இருக்கிறவனுக்கும் போகத்தான் போகுது, இல்லாதவனுக்கும் போகத்தான் போகுது. ஒண்ணும் இல்லையே. ஆகிரத்து தான் நிலையானது. ஆகிரத்து எப்படி இருக்கும்? அங்க இது எதுவும் இருக்கு, எல்லாம் இயற்கையாக இருக்கும். எல்லாம் எப்படி இருக்கும்? இயற்கையாக இருக்கும். எல்லாம் எப்படி இருக்கும்? அற்புதமாக இருக்கும். இப்ப அங்கதான் நம்ம வாழ போறோம்னு சொன்னா இதை யோசிக்கணுமா அதை யோசிக்கணுமா? ஆகிரத்தை தானே யோசிக்கணும். இங்க நம்ம வாழ போறது இல்லையே. இங்கே நம்முடைய வாழ்க்கை என்னது? அற்பமானது, சொற்பமானது. இன்னும் எவ்வளவு காலம் வாழுவோம்? எவ்வளவு காலம் வாழுவோம்? 50 வருஷம் வாழலாம். அடுத்த நிமிஷம் அவுட்டு. ஒரு சலாம் கொடுத்து இன்னொரு சலாம் கொடுப்பதற்கு நான் இருப்பேன் என்று ஒரு மூமின் நினைக்க மாட்டார். அப்புறம் என்ன? ஆகிரத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்குது? ஆகிரத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்குது? இப்பதான் ஆகிரத். நாம போயிட்டே ஆகிரத். துனியாவை விட்டுட்டே ஆகிரத். நாம் அல்லாஹ்வை பார்த்து விட்டால் ஆகிரத். நம் நஃப்ஸை மௌத்தாக்கி விட்டால் நம்ம என்னது? ஆகிரத். மற்றவங்களுக்கு விளங்காது, மற்றவங்க விளங்கணும் தேவையில்லை. மற்றவங்களுக்கு புரிஞ்சாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா? பாருங்க நல்லா சொர்க்கத்துக்கு போறோம் பாருங்க அப்படின்ட்டு சொர்க்கம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா முண்டி அடிச்சுட்டு ஓடுவோமா? இல்ல யார் வராங்க, யாராவது வராங்களா பார்த்துட்டு இருப்போமா?
அம்மா வராங்களா, அத்தா வராங்களா, அக்கா வராங்களா, தங்கச்சி வராங்களா, இப்படி பார்த்துட்டே இருப்போம். அப்ப அல்லாஹ் நமக்கு இப்போ ஆகிரத்தை தான் இப்போ திறக்கிறான். துனியா அதுக்கு தடையா இருக்கும். வெளிரங்கம், அந்த ரங்கத்துலதான் ஆகிரத்து இருக்கு. அந்த ஆகிரத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை ஈமான் கொண்டால் அடுத்த ஈமான் ஆகிரத்து தான். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஈமானில் தடையாக முதல்ல நிற்கக்கூடிய துனியா தான். அல்லாஹ்வை பார்க்க கூடாது. அப்ப என் குழப்பம் என்ன வருது, என்னுடைய குடும்பம் அது, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அது என்ன, அவங்க இது என்ன. துனியாவை நமக்கு எடுக்க வேண்டியது இல்லை. அது போற போக்கில் அப்படியே போய்கிட்டு கவனம் ஆகிறது சிந்தனை துனியாவை கொண்டுதான் ஆகிரத்துக்குள்ள நுழைய முடியும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துனியா மஸ்ரஅத்துல் ஆகிரா. இந்த துனியா ஆகிரத்துடைய விளைநிலம், ஆகிரத்துடைய. அப்ப இங்க இருந்து தானே விளைச்சல் செய்யணும். ஆகிரத்துடைய விளைநிலம்னா என்ன செய்யணும்? அது எங்கேயோ இருக்குதுங்க. இந்த பூமி, இந்த இடம் அரிசி விளைச்சல் நிலம் அப்படின்னா இந்த பூமி எங்க இருக்கும், அரிசி எங்க இருக்குமா? இந்த பூமி எங்க இருக்குதோ அங்கதான் என்ன இருக்குது, அரிசி விளைச்சலும் இருக்குது. இப்ப துனியா ஆகிரத்துடைய விளைநிலம் என்றால் துனியாவில் தான் ஆகிரத்து இருக்குது. துனியாவில் தான் ஆகிரத்தை விளைய வைக்கணும். இங்க விளைய வைக்காம, இங்க ஆகிரத்து இருக்குன்றதையே யோசிக்காம சும்மா அப்படி கனவு கண்டுகிட்டு போனா ஆகிரத்து கிடைச்சிருமா? கைசில தான் இருக்கும். அப்படி ஒன்றும் கிடைக்காது. இதுதான், இங்கதான் ஆகிரத். எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்க, எங்கேயோ ஆகிரத்துன்னு வேற என்னமோ இருக்குது போல. எங்கேயும் இல்லை. ஆகிரத்தை தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆகிரத்தை தான் நம்ம பிடிக்கணும். நமக்கு காரு ஆகிரத். சொர்க்கத்துல என்ன கார் வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணும், சொர்க்கத்துல என்ன வேணுமோ அதை மட்டும் நினைக்க போகும். அப்படின்னா சொர்க்கத்துல நம்பிக்கை அப்பதானே இருக்குன்னு அர்த்தம். நம்பிக்கை இருந்தா நினைப்போம். இப்போ காரு வேணும், அது வேணும், இது வேணும். இந்த களிமாவை சொல்லி கொடுத்தது சொர்க்கத்திற்காக, துனியாவுக்காக இல்லை. சொர்க்கம் தான் களிமா, களிமா தான் சொர்க்கம். களிமா தான் சொர்க்கம் முழுவதும். எதுதான் இருக்கும்? சொர்க்கத்தின் ஒவ்வொரு இலைகளிலும் என்னதான் இருக்கும்? இந்த களிமா தான் எழுதப்பட்டிருக்கோம்னா என்ன அர்த்தம்? அப்படி அல்ல எழுதிருப்பான், லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா எழுதிருப்பான். இதே கண்ணோட இங்க பாக்குற மாதிரியே போய் பார்த்தோம்னா அங்க லா இலாஹ இல்லல்லா தெரியாது. லா இலாஹ இல்லல்லாவை விளங்கி பார்த்தால், எது லா இலாஹ இல்லல்லா என்று பார்த்தால், லா இலாஹ இல்லல்லா தான் சொர்க்கமாக இருக்கிறது நமக்கு விளங்கும். லா இலாஹ இல்லல்லா சொர்க்கத்திற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சொர்க்கத்திற்காக நபிமார்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா அதை வச்சு துனியா சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து லா இலாஹ இல்லல்லா எனக்கு ஒரு வீட்டை கொடு, லா இலாஹ இல்லல்லா எனக்கு ஒரு காரை கொடு, லா இலாஹ இல்லல்லா எனக்கு பணத்தை கொடு. கொடுப்பான்ல, விட்டுருவான். ஓ இந்த துனியா தானே போய் வச்சுக்கோ. அல்லாஹ்வுக்கு இந்த துனியா அற்பமானது. நமதுதான் பெரிய ப்ரொடியூசர், அவ்வளோ தங்கம் இவ்வளோ. அல்லாஹ்வுக்கு இந்த துனியா என்னது? கொசுவுடைய ரெக்கைக்கு சமம் இல்லை. கொசுவுடைய ரெக்கைக்கு சமமாக அல்லாஹ் இந்த துனியாவை மதித்திருந்தால் அவனை மறுக்கக்கூடிய ஒருவனுக்கு அல்லாஹ் ஒரு மடக்கு தண்ணீரை கொடுத்துருக்க மாட்டான்னு நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு மதிப்பு அல்லாஹ்ட்ட இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டான்ல, அவனை மறுப்பவர்களுக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டான். அப்படி ஒரு மதிப்பும் இல்லாத இந்த துனியாவுக்காக சொர்க்கத்து களிமாவை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதை பயன்படுது. அதுக்கு தான் இந்த களிமாவை. இந்த களிமாவை நாம் அல்லாஹ்விற்காக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஈமான், நம்பிக்கை, அதை பலப்படுத்த வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் ஆகிரத்தை நோக்கி இருக்க வேண்டும், சொர்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும். இந்த உலகத்தை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது, வேற ஒரு உலகத்துக்கு போயிடணும். இந்த உலகமே என்ன ஆயிடுச்சு, வேற ஒரு உலகமாக மாறிவிட்டது, சொர்க்கலோகமாக மாறிவிட்டது. எப்படி இருக்கும் சொர்க்க உலகத்தில்? இப்படிலாம் பில்டிங், அது இயற்கையான அற்புதமான, எந்த தங்கம் அப்படின்லாம் பெருசாக வேணும். தங்கம்னா தங்கம், எது தங்கம் தான், இதுவும் தங்கம் தான், எது வேணுமா தங்கம் தான். அதே வைரம்னா வைரம்னா வைரம் தான். தங்கத்துக்கு என்ன மரியாதை, வைரத்துக்கு என்ன மரியாதை, எதுக்கும் என்ன மரியாதை? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மரியாதை. சொர்க்கத்தில் யாருக்கு மட்டும்தான் மரியாதை? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மரியாதை. வேற யாருக்கும் எதற்கும் மரியாதை இல்லை. அற்பமான துனியாவை நம்முடைய சிந்தனையிலிருந்தே தூக்கி எறிந்துவிட்டு அற்புதமான ஆகிரத்தை, சொர்க்க வாழ்க்கையை நாம் நம்முடைய கல்வில கொண்டு வரோம். சொர்க்க வாழ்க்கையை கொண்டு வந்து அல்லாஹ்வை நாம் தரிசிக்க. அல்லாஹ் தஆலா நம்ம இதுக்குள்ள சொன்னோம், லா இலாஹா, எல்லாமே இலாஹு தான். எல்லாமே இலாஹு தான். எல்லாத்திலும் இலாஹ் இருக்கிறது. எல்லாவற்றிலும் உலூஹியத், இறைவனுடைய உலூஹியத் இருக்கிறது. உஜூதே முத்லக், பரம்பொருள் எல்லா படைப்புகளிலும் எல்லா பொருட்களிலும் நிறைந்திருக்கிறது. எல்லா படைப்புகளிலும்
ஹகீகத்தே முஹம்மதி நிறைந்திருக்கிறது. ஹகீகத்தே முஹம்மதி என்ன? அந்த படைப்புடைய தேவை, வானத்தை படைக்க வேண்டிய தேவை, வானம்னு ஒண்ணு வரணும், அந்த சிந்தனை, அந்த எண்ணம், அந்த நாட்டம், அந்த தேவை, அதுதான் ஹகீகத்தே முஹம்மது. அந்த நாட்டம் யாருக்கு வந்தது? அல்லாஹ்விற்கு வந்தது. அப்ப ஹகீகத்தே முஹம்மதி அல்லாஹ்வுக்கு வந்துருச்சு. அல்லாஹ் என்ன செய்தான்? வானத்தை படைத்தான். ஒவ்வொரு தேவையும் வர வர அல்லாஹால அந்த தேவைகளை என்ன செய்யறான்? நிறைவேற்றுகிறான். அப்படி ஜமாதாத்துடைய தேவைகள், ஜமாதாத்துகளை படைத்தான். ஹகீகத்தே முஹம்மதி என்ன செய்தது? இந்த தேவைகளை எல்லாம் காட்டியது, ஜமாதாத்துகளை படைத்தான். அதற்கடுத்து அதை விட உயர்ந்த தேவைகளை ஹகீகத்தே முஹம்மதி காட்டியது, அதையெல்லாம் அல்லாஹால படைத்தான். இப்ப அனைத்திலும் யாருடைய பங்கும் இருக்குது? ஹகீகத்தே முஹம்மதியுடைய. எனக்கு எதுவுமே தேவையில்லை, நல்லா உட்கார்ந்துருந்தானா அல்ல மட்டும் இருப்பா, ஒண்ணு இருக்கு. இப்ப தேவை என்று அல்லாஹ் காட்டியது யாருதான்? அதை விட உயர்ந்த தேவை, விலங்குகளை படைக்க வேண்டும், விலங்குகள் வேண்டும், விலங்குகளாக வேண்டும், அல்லாஹ் தஆலா அதை படைத்தார். அதை விட உயர்ந்த தேவை மனிதர்களாக வேண்டும், மனிதர்கள் வேண்டும், அல்லாஹ் தஆலா மனிதர்களாக படைத்தான், மனிதர்களாக வெளியானான். அனைத்திலும் அல்லாஹ்வும் உண்டு, ரசூலும் உண்டு. அனைத்திலும் அல்லாஹ் யார்? அதை உஜூதில் கொண்டு வருவோம், உஜூத். ரசூல் யார்? அதனுடைய தேவை, அந்த பிளான் ரசூல். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளான் இருக்கா இல்லையா? பிளான் முதல்ல வருமா, பொருள் முதல்ல வருமா? பிளான் தான் வரும். பிளான் வந்ததுக்கு பிறகுதான் அந்த பிளானை போட்டு கொடுக்கறது யாரு? அந்த பிளான் தான் ரசூல். அத்தனை படைப்புகளிலும் பிளான் இருக்குதா இல்லையா? அதான் ரசூல். பிளான் போட்டாங்க. அந்த படைப்பாக லுஹூரானது யார்? இப்போ லுஹூரானவன பிளான் போயிருச்சா? இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருச்சா? ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அப்ப அல்லாஹ்வும் இருக்கிறான், ரசூலும் இருக்கிறாங்க, பரம்பொருளும் இருக்கிறது, ஹகீகத்தே முஹம்மதியும் இருக்கிறது, உஜூதிய முத்லக்கும் இருக்கிறது, ஹகீகத்தே முஹம்மதியும் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த முழு உலகத்தையும் ஆளக்கூடிய இறைவன் தேவை. அந்த தேவையை, அந்த பிளான போட்டது யாருதான்? ஹகீகத்தே முஹம்மதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிளான் வந்திருக்குது. அந்த பிளானாக நூறாக போறது யாருதான்? அல்லாஹ் தான். அப்ப இங்கே ரசூலும் உண்டு, அல்லாஹ்வும் உண்டு, ஹகீகத்தே முஹம்மதியும் உண்டு, உஜூதே முத்லக்கும் உண்டு. வார்த்தைகள் கொஞ்சம் முன்னப்பின வரும், நம்ம விளங்கிக்கணும். அப்ப அல்லாஹ்வாக உஜூதே முத்லக்கும் ஹகீகத்தே முஹம்மதியும் சேர்ந்துதான் வெளியாகி இருக்கிறது. உஜூதே முத்லக்கு வெளியானதால் ஹகீகத்தே முஹம்மதி மறைந்து போகவில்லை. ஹகீகத்தே முஹம்மதி அதுவும் லுஹூர் ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு பிளான் இருக்குன்றது அல்லாஹ் லுஹூரானுக்கு பிறகுதானே தெரிஞ்சு. அப்ப அல்லாஹ்வுடைய இல்மில் ரசூல் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய சுலூக்கை பூர்த்தியாக்கி தருவாரா? எப்படி அல்லாஹ் வெளியாகும், எப்படி எல்லாம் வருவான்? பெரிய கஷ்டமான வேலை மாதிரி தெரியுது. ஒரு கஷ்டம் இல்லை. எப்படி நம்ம மனிதராக இருக்கிறோம், நமக்கு கஷ்டம். நாம மனிதனாக இருக்கணும். ஒரு மனிதனை உலகத்தில் உள்ள சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து உருவாக்க முடியுமா? உலகத்தில் உள்ள எல்லா சயின்டிஸ்டும் சேர்ந்து ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமா? முடியாது. இப்ப அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். எப்படி உருவாக்குனதுனால இந்த மனிதன் திடகாத்திரமாக இல்லை. இந்த மனிதன் இப்பொழுதும் மஅதூமாகத்தான் இருக்கிறான். மனிதன் எப்படிதான் இருக்கிறான்? இல்லாமல் தான் இருக்கிறான். மனிதனை அல்லாஹ் தான் படைத்து காட்டிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுதும் இங்கே இருப்பது உஜூது மட்டும்தான் இருக்கிறது. என்னதான் இங்கே வெளிச்சம் இல்லை, கரண்ட் தான் இருக்குது. கரண்ட் தான் வெளிச்சத்தை படைத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. கரண்ட் நின்று விட்டால் வெளிச்சம் மறைந்துடும். உஜூது நின்று விட்டால் மனிதன் மறைந்து விடுவார். நின்று விட்டால் உலகமே மறைந்துடும். அதுதான் லத்தீஃப். லத்தீஃப்னா நுட்பமானது. எல்லா படைப்புகளுமே நுட்பமானதுதான். இறைவன் நுட்பமானவன், அல்லாஹ் தஆலா நுட்பமானவன். எல்லா படைப்புகளும் திடமாக இருப்பதாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எப்படி நுஹூராகுவான்? அவன் லத்தீஃபாக நுஹூராகுவான். அவன் திடமற்ற நிலையில். அல்லாஹ்வுடைய நுஹூர் மிகவும் நெருங்கிவிட்டது. நுஹூர் ஆயிடம். நாம் இந்த துனியாவை மறக்க வேண்டும். நம்முடைய கல்வி முழுவதும் ஆகிரத், சொர்க்கம் நிறைய வேண்டும். சொர்க்கம் தான் வேணும். அது வேண்டியது என்னதான்? சொர்க்கம். சொர்க்கத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை நம்முடைய கற்பனைக்கும் அப்பால் இருக்கும். நம்ம கற்பனை செய்ய முடியாது. ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற கற்பனை திறமை கொண்டு லேசா கற்பனை செஞ்சுக்கிறது மாதிரி அல்லாஹ் ரசூலும் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவுதான்.
உண்மையில் எப்படி இருக்குன்றது அங்க போனாதான் நம்மளால உணர முடியும். இப்ப நாம் அல்லாவை கொண்டு வருவதற்கு மட்டும் முயற்சி செய்யல, ஆகிரத்தையும் கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சுட்டு. அல்லாஹ் வந்து விட்டால் ஆகிரத் வந்து, அல்லாஹ் வந்து விட்டால், அல்லாஹ் வந்ததுக்கு பிறகு துனியாவில் நம்ம அப்படி ஜோதியா இருக்கலாம், எல்லாரும் வீட்டுக்கு காரு முதலா இருக்கிறதும் இல்லாம போகும், இருக்கிறதும் இது எதுவும் இருக்காது. சொர்க்கம் இருக்கும். எப்படி இருக்கும்? உலகமே பசுமையாக இருக்கும், உலகமே வேறொரு உலகமாக சொர்க்கலோகமாக இருக்கும். அவ்வளவு. சொர்க்கலோகத்தை கற்பனை பண்ணி, சொர்க்கலோகத்தில் அல்லாவும் நாமும் இருக்கிறோம். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? முடிஞ்சிச்செல்லாம் முடிஞ்சு போச்சுல, அவ்வளவுதான். இந்த தடைகள் எப்படின்னு தெரியுதா? எது தடைன்னு புரியுதா? இந்த தடையை உடைக்கணும். இது எல்லாம் தானா நடக்கும்னு நினைச்சது தானா நடக்காது. அல்லாஹ் நடத்தணும். யார் நடத்தணும்? தானா ஆகிரத்து வந்துடாது. அல்லாஹ் நாடி ஆகிரத்தை உண்டாக்கணும். அல்லாஹ் எப்படி உண்டாக்குவான்? படைப்புகளை கொண்டுதான் உண்டாக்கும். படைப்புகளை கொண்டுதான், படைப்புகளை கொண்டுதான் அல்லாஹ் உண்டாக்க போகிறான். நாம் படைப்பு தான், எல்லோரும் படைப்பு தான். ஆனால் படைப்புகளில் ஏற்றத்தாழ்வு உண்டு. படைப்புகளில் ஜமாதார், நபாதார், ஹயவானார், இன்சான், இப்படி 4 வகையான படைப்புகள். அதையும் தாண்டிய 5வது உயர்ந்த ஒரு படைப்பு லுஹூராக போகுது. அந்த படைப்பு என்ன செய்ய போகுது? இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை விட உயர்ந்த நிலை. அடுத்த படைப்பு அப்படிதானே, ஜமாதாத்துக்கு பிறகு அதை விட உயர்ந்தது தானே நபாதாத், அதை விட உயர்ந்தது தானே ஹயவானாத், அதை விட உயர்ந்தது தான், அதை விட உயர்ந்தது தான் அல்லாஹ். அது என்ன? எல்லா சாத்தியக்கூறுகளும், எதையும் செய்யலாம், எதையும் செய்யலாம், முழுக்க முழுக்க சுதந்திரமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எந்த தடையும் இல்லை, எந்த அளவும் இல்லை, எந்த எல்லையும் இல்லை. இவ்வளவுதான் சந்தோஷமா இருக்க முடியும், இவ்வளவுதான் இன்பமா இருக்க முடியும், இவ்வளவுதான் இல்லை. முழுக்க முழுக்க ஆனந்தமான சந்தோஷமான அல்லாஹ்வுடைய அந்த பரம்பொருளுடைய உஜூதை முத்துலக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் முழுமையாக கொண்டு வந்தோம். எல்லா ஆற்றல்களையும், ஜமாதாத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் யாருடையதுதான்? உஜூதுடையதுதான். உஜூதுடைய ஆற்றல் தான் ஜமாதாத்துல வந்திருக்கு. நபாதாத்தில் இருப்பதும் உஜூதுடையதுதான், ஹயவானாத்தில் இருப்பதும் உஜூதுடையதுதான், இன்சானில் இருப்பதும் உஜூதுடையதுதான். இதுவரை மறைந்திருந்த அத்தனை ஆற்றல் ஒட்டுமொத்தமா இதுக்கு மேல மறைந்த அல்லாஹ்விடத்தில் எந்த ஆற்றலும் இல்லை. எல்லா ஆற்றலும் வெளிப்பட்டு விட்டது. ஒட்டுமொத்தமாக அந்த பரம்பொருளையே காட்டக்கூடிய, பரம்பொருளுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் காட்டக்கூடிய ஒரு தஜல்லி தான் லுஹூராக கொண்டிருக்கிறது. அப்ப அதான் அல்லாஹ். ஒரே பரம்பொருள், ஒரே கடவுள், ஒரே அல்லாஹ், ஒரே இறைவன், ஒரே தெய்வம். இப்ப அல்லாஹ் வந்துட்டா அல்லான்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன? எல்லாரும் சொல்லட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் முடியாது. நாம அல்லாஹ் ஆகிறதுக்கு முயற்சி செய்யல, அல்லாவை இந்த பூமியில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யறோம், அல்லாவை லுஹூர் ஆக்குவதற்கு முயற்சி செய்யறோம். இது யாருக்கு நல்லது? முதலாவதாக அல்லாஹ்வுக்கு நல்லது. ஏன்னா அவனுடைய ஆசை இப்பதான் பூர்த்தி ஆகும், அவனுடைய நோக்கம், அவனுடைய லட்சியம் அப்பதான் பூர்த்தி ஆகிறது. அதன் மூலமாக எல்லா படைப்புகளுக்கும் நல்லது. அந்த வேலை இங்க நடக்குதுன்னா நாம எவ்வளவு தீவிரமா இருக்கணும், எவ்வளவு உற்சாகமா இருக்கணும். யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, நம்பிக்கையோடு நடக்கணும், உற்சாகமா நடக்கணும். இனிமே யோசிக்கிறதுக்குள்ள நேரம் முடிஞ்சு போச்சு, சிந்திக்கிறதுக்குள்ள நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம உற்சாகமாக தீவிரமாக செயல்பட வேண்டிய நேரம். நமக்கு பக்கபலமாக அல்லாஹ் இருக்கிறான், பரம்பொருள் இருக்கிறது, ரசூல் இருக்கிறார்கள், அத்தனை நபிமார்களும் அத்தனை வலிமார்களும் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, எல்லா ஷேக்மார்களும் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, அத்தனை புனித ஆத்மாக்களும் எல்லோரும் இதற்காகத்தான் காத்திருக்கிறார். நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்கிறா? அவ்வளவு பெரிய ஆளாட்டமானவங்க நம்ம ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம கூட இருக்கக்கூடிய அல்லாஹ் பெரிய ஆளு. நம்ம கூட இருக்கக்கூடிய அல்லாஹ், நம்ம கூட இருக்கக்கூடிய உஜூதிய முத்துல பரம்பொருள் அதை விட பெருசு ஒன்றும் இல்லை. பரம்பொருளை கொண்டு, உஜூதை கொண்டு நாம செயல்படும். தௌஃபீக் செய்வானா, இறக்கி தருவானா. என்ன ஆசிரத்துடைய சிந்தனை நமக்கு வேணும். அல்லாஹ்வை விளங்கிட்டு ஆசிரத்தை விளங்கல போயிடும். அல்லாஹ்வுடைய விளக்கத்துல எந்த சக்தியும் இருக்காது. அல்லாஹ்வை விளங்கினாலே, அல்லாஹ் என்றாலே என்னதான்? ஆசிரத்து தான்.
ஏன்னா அல்லாஹ் யாரு? ஆஹிர். அல்லாஹ் யாரு? அப்ப அவன் ஆஹிர்னா ஆஹிரத்தும் அல்லாவோட சேர்ந்துதான் இருக்கும். அல்லாவும் இறுதியா தான் அல்லாஹ் வரான். இறுதியா தான் அல்லாஹ் வரான். ஆஹிரத்தும் இறுதி தான். இப்ப அல்லாஹ் வந்தனாலே ஆஹிரத்து தான். திரும்ப துனியாவை வச்சுக்கிட்டு அல்லாஹ் வந்து துனியாவில் நான் அப்படி சாதிச்சிடும். துனியா நமக்கு தேவையே இல்லை. பயப்பட தேவைப்படும். துனியா தேவைன்னா அப்படி நடுவோட்டுக்கு வந்துடும். சொர்க்கத்துக்கு போக போறோம். சொர்க்கத்துக்கு போக போறோம். சொர்க்கம் கை கடைய தூரத்துலதான் இருக்குது. கொஞ்சம் ஒரு மலையில இருந்து கீழே அப்படியே விழுந்தானா. விழுந்தவன் ஒரு மரத்தை குடிச்சிட்டு நைட்டுக்குள்ள தங்கிட்டு இருந்தான். விட்டோம்னா அப்படி விழுந்துருவோம். காலையில விடிஞ்சது பிறகு பார்த்தா அவனுக்கும் தரைக்கும் ஒரு ஜான் தான் எனக்கு கேட்கறது. விட்டுருந்தா அவனோட நிம்மதியா இருந்திருப்பான். என்னமோ மலை உச்சில நான் நிக்கிற விட்டனா அவ்வளவுதான், எல்லாம் மண்டை செதறி கண்டமாயிருவான்னு நினைச்சுக்கிட்டு அவன் அப்படி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறான் நைட்டுக்குள்ள. விடிச்சது பிறகுதான் பார்த்தா தெரியுது, ஆட இங்கதான்டா இருக்கு தர. அப்படிதான் நாம இப்ப நின்றுட்டு இருக்கிறோம். ஏதோ விட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே சின்ன பின்னமா போயிடும், செதறி போயிடும், பயந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் சொல்றான் வந்து விட்டு போயிருக்கோம், ஒண்ணும் இல்லை, விட்டோம்னா எப்படி? இங்கதான் ஆசை, இங்கதான் சொர்க்கம். அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்வியை பலப்படுத்துவானாக, நம்முடைய ரூஹில் அல்லாஹ் உறுதியை தருவானாக. விளங்குதுங்களா? நாம நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய அறிவை, நம்ம யாருன்றத முழுமையாக வெளிப்படுத்திக்கணும். ஒளிச்சு மறைச்சிக்கணுமே அது தேவையில்லை. முழுமையா யாருக்கும் எதற்கும் பயப்படவும் தேவையில்லை, வெக்கப்படவும் தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கை அது ஆசிரத்து தான் நம்முடைய வாழ்க்கை. ஆசிரத்து இங்கே தான் இருக்குது, இப்பவே இருக்குது. ஆசிரத்துக்கு யாரு போறது? நாம அல்லாஹ் விளங்கிட்டு ஆசிரத்துக்கு போகலாம், இல்லாட்டி போக முடியாது. அல்லாஹ் விளங்கினவங்க தான் என்ன செய்ய முடியும்? ஆசிரத்துக்கு போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லாஹ்வை விளங்காதவர்கள் நரகத்துலதான் உழண்டுகிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன கிடையாது? சொர்க்கம் கிடையவே கிடையாது. விளங்காம சொர்க்கத்துக்கு போயிடலாம், அப்படி தொழுது வணங்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம், போக முடியாது. களிமா, சொர்க்கத்துக்கு போனா களிமாவை பார்க்கணும். களிமாவை பார்க்கக்கூடிய கண்ணு இருந்தா தான் சொர்க்கம், இல்லாட்டி சொர்க்கம் கிடையாது. களிமா இல்லாமல் சொர்க்கம் இல்லை. இப்ப களிமா நமக்கு கிடைச்சிருச்சு, அல்லாஹ் கிடைச்சிருக்கிறான், ஆகிரத்து கிடைச்சிருக்குது. அவ்வல் பரம்பொருள் ஆகிர் அல்லாஹ், பாத்தின் பரம்பொருள் லாகிர் அல்லாஹ். லாகிராக இருக்கிறான், ஆகிராக இருக்கிறான். ஆகிரத் இங்கே லாகிராகுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆகிரத் இங்க லாகிராக போகும். நாம எதற்கும் யாருக்கும் புதுசு தானே, தான் செய்யும். அது சொன்ன உடனே யாரும் பாஞ்சிட முடியாது. இருந்தாலும் நாம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஹிக்மத்தான முறையில எல்லாம் இருக்கிறான் நமக்கு. நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்வும் ரசூலும், அத்தனை நபிமார்களும், அத்தனை வலிமார்களும், எல்லா ஷைகுமார்களும், எல்லா சித்தர்கள், எல்லா உலகத்தில் தோன்றிய எல்லா நல்ல ஆத்மாக்களும், எல்லா நல்லவர்களும், எல்லா மலக்குகளும் நமக்கு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நமக்காக நம்மளை சுத்தி இருக்குது, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வெளியா இருக்கிறாங்களா? எல்லாம் வெளியானா எல்லாம் தானே கூடுவோம், எல்லாம் தான் கூடுவோம். எல்லாம் பறந்த கட்டினதான் அல்லவா, நேர்ந்து கட்டினதான் எல்லாம் இருந்தாலும் எல்லாம் தலை காட்டுவான். ஆகிரத்துக்கு நாம் சேர்ந்து போகிறது, ஆகிரத்தை நாம் உருவாக்க வேண்டும். நாம ஏற்கனவே சொன்னதான், ஈமான் என்பது யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை, அடித்து பேசுகிறது. அடித்து இப்படித்தான் அல்லாஹ் ஆகிரத்து தான். ஆகிரத்துக்கு போயிட்டேன், அல்லாஹ்வை முழுமையாக நாம் உட்கொண்டு விட்டால், நம்ம உள்வாங்கி விட்டால், நாம மௌதா போயிட்டோம், முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன ஆயிட்டோம்? அப்பவே மௌதா ஆயிட்டோம். அப்ப மௌத் ஆகணுமா வேணாமா நம்மளே முடிவு பண்ணிக்கிற வேண்டியதுதான். எப்ப மௌத் ஆயிட்டோமோ நம்ம எங்க போயிட்டோம்? ஆகிரத்துக்கு போயிட்டோம். அப்ப துனியாவுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, துனியாவுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. துனியா சம்பந்தம் இல்லைன்னா இப்ப ஆகிரத்து இங்க ஒண்ணு இப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசியா போகணும். ஆகிரத்து இங்கேயே ஆரம்பிக்க போகுது. இப்பவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதங்களை நடத்த போறான், அற்புதமாக நடத்துவான், அற்புதமாக நம்ம வாழ்க்கையை நடத்துவான், நம்முடைய குடும்பத்தை எல்லாம் அற்புதமாக நடத்துவான். இப்படியாக தான் வரும். ஆனால் நம்முடைய சிந்தனையில் முழுமையான ஆகிரத்து இருக்கணும், முழுமையான
முழுமையான சொர்க்கம் நம்முடைய சிந்தனையில இருக்கணும். ஆனா இப்ப போகும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும். துனியா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்மை வீணாக்கி விட மாட்டான். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில இருந்து வந்தாங்க, முதல் வகி வந்துச்சு. கதீஜா ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து போத்துங்க போத்துங்க என்றாங்க. கதீஜா ரலியல்லாஹு சொன்னா அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல, எல்லோருக்கும் உதவி செய்றீங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள், இயலாதவர்களுக்கு உதவி செய்றீங்க. அதேதான் நம்ம யாருக்கு என்ன தீங்கு செய்யணும்னு நினைக்கிறோம், யாருக்கு அது கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறோமா, யாரையாவது ஏமாத்தணும்னு நினைக்கிறோமா, யாரையா பிடிங்கி தீங்கணும்னு நினைக்கிறோமா, உலகத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறோமா, என்ன நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும், எல்லோரும் சொர்க்க வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும், அல்லாஹ் தஆலா அவன் வெளியாக வேண்டும், அவனுடைய ஆற்றல் எல்லாம் நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன், வெளியாகணும்னு நான் ஆசைப்பட்டேன், இன்னும் வெளியாகாம உட்கார்ந்துருக்கிறேன். அவனுடைய இந்த ஆசை நிறைவேற வேண்டும், அதுக்குதான் நம்ம ஆசைப்படுறோம், வேற எதுவும் ஆசைப்படுறோம். அதுக்கு வழி இப்படித்தான். அல்லாஹ் எப்படி வெளியாகுவான்? தானே வெளியாகிடுவான். படைப்பை கொண்டுதான் வெளியாகுவான். படைப்பு இல்லாமல் அல்லாஹ் வெளியாக முடியாது. இதுதான் குர்ஆனுடைய தீர்ப்பு, இதுதான் நபிமார்கள் வழிமார்கள் அத்தனை சேதுமாருடைய தீர்ப்பு. அல்லாஹ் வெளியாக வேண்டுமானால் எப்படித்தான் வெளியாகுவான்? படைப்பின் மூலமாகத்தான் வெளியாகுவான். இப்ப படைப்பின் மூலமாக அல்லாஹ் முழுமையாக வெளியாக வேண்டும், அல்லாஹ்வாகவே வெளியாக வேண்டும். அதுதான் நம்ம நினைக்கிறோம். வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பிரச்சனைகள் கேள்வி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். ரசூலுல்லாஹ் என்ன இத்தனை நபிமார்களை கிண்டல் பண்ணாங்க போறாங்க. இவங்க தான் அப்படியே ரோம் தேசத்து மன்னர்களாம், ரோம் தேசத்தை அப்படியே ஆட்சி செய்ய போறாங்களாம், பாரசீக நாட்டை ஆட்சி செய்ய போறாங்க பாருங்க. கிண்டல் செஞ்சாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நாம ஆட்சி செய்யணும். அப்போ கிண்டல் கேலி எல்லாம் வரும். ஆனா அதை நாம் எதிர்பார்க்க தேவையில்லை. முடிந்தவரை நம் கண்ணியமாக சிறப்பான முறையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் சிறப்பாக. ஆனா நம்முடைய நோக்கம் எல்லாம் அது எது வருது வரல, அது வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லை, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்பிக்கையோடு நடக்கும். எல்லாம் சிறப்பாக என்னால் செய்ய முடியும், நம்ம நம்பணும். சிறப்பாக நான் செய்வேன், திறமையாக நான் செய்வேன். என்ன மாதிரி யாரும் செய்யவில்லை, செய்ய முடியாது என்ற அளவுக்கு நான் என்ன செய்வேன், சிறப்பாக செயல்படுவேன், என்னால் முடியும். இந்த காரியத்தில் நான் உயர்வான முறையில் நான் நடந்து கொள்வேன், நான் சாதனை புரிவேன். என்ன செய்யணும், நம்ம உறுதிமொழி எடுக்கணும். அல்லாஹ் நடத்தி தரும். முயற்சி நம்முடையது, முடிச்சு வைக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. நாம தொட்டா போதும், எல்லாம் முடிச்சு வச்சிடும். நம்ம தொடணும். அல்லாஹ் தஆலா நம்ம பெருசா யோசிக்க தேவையில்லை. அப்படியே அல்லாஹ் தஆலா நமக்கு சாதகமாக எல்லா காரியங்களும் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். எல்லாம் கிட்ட கொண்டு சாதகமா கொண்டு வந்து வச்சுட்டான். நமக்கு இப்ப இறங்கிட்டோம்னா இன்னும் அப்படி சாதகமா அப்படியே வந்துடும். நமக்கு சாதகமா பாதகமானு இறங்கினா தானே தெரியும். வெளியே நின்றுக்கிட்டு தண்ணி சூடா இருக்குதா ஜில்லுன்னு இருக்குதா தொட்டு பார்த்துட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. குதிச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அது மாதிரி நம்ம இப்படியே நின்றுகிட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. குதிச்சோம்னு காலத்துல அதுக்கு பிறகு பார்க்கணும் அல்லாஹ் எப்படி உதவி செய்யறோம். நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா, உலகத்துல யார் யார் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அல்லாஹ் அதுக்குதான் வந்து உலகத்தை அப்படி திறந்து வச்சுட்டான். யாருமே என்ன செய்யறது இல்லை. யார் கிண்டல் பண்ணா என்ன, யார் கேள்வி பண்ணா என்ன, என்னென்னமோ டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்க. போறாங்களா இல்லையா? கிழடு கட்டெல்லாம் டான்ஸ் ஆடுது, கிழடு கட்டெல்லாம் பாட்டு பாடி அப்படி எல்லாரும் ரீல்ஸ் போடவும் இது பண்ணுவோம். கமெண்ட்ல எல்லாம் திட்டிட்டு தான் இருக்கிறான். திட்டினா திட்டிட்டு போ, எனக்கு என்ன. அப்ப அவங்களுக்கு என்ன காசு கிடைக்குதா, பணம் கிடைக்குதா? ஏதோ ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக யார் திட்டினாலும் பரவாயில்லை, யார் கேள்வி பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்காக நம்ம பண்ணக்கூடாதா? அவங்களுக்கு இருக்கிற ஹிம்மத்து கூட நமக்கு இல்லையா? அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹிம்மத்தை அதிகப்படுத்துவாங்க. எதுக்கு எல்லாம் காட்டுறான் பாருங்க. எல்லாம் யாரையும் வந்து தடுக்கிறது இல்லை. அவன் காரியத்துலதான் இருக்கிறான். உங்க காரியத்துல நீங்க இருங்க. யார் என்ன நினைப்பாங்க அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. புதிங்க களத்துல நான் உங்களுக்கு இருக்கிறேன்றான். அல்லாஹ் தஆலா நமக்கு சரியான விளக்கத்தை தருவாங்க, பரிபூர்ணமான விளக்கத்தை தருவாங்க. பரிபூர்ணமான முறையில் தீவிரத்தோடு வேகத்தோடு விரைவோடு முன்னேறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எல்லா தடைகளையும் அல்லாஹ் தஆலா உடைத்து எறிவானா. பாதையை அல்லாஹ் லேசாக்குவானா. லட்சியத்தை அல்லாஹ் மிக விரைவில் பூர்த்தியாக்கி தருவானா. மிக அற்புதமான முறையில் அழகான முறையில் பூர்த்தியாக்கி தருவானா. நமக்கு நல்ல மன உறுதியை, தெம்பை, தெளிவை
அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையை அவனே பொறுப்படுத்தி நடத்துவானாக. நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவனே பொறுப்படுத்திக் கொள்வானாக. நம்மை ஈருலகிலும் சீரோடும் சிறப்போடும் கண்ணியத்தோடும் அல்லாஹ் வாழ வைப்பானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.